மாநிலங்களவையில் பிரதமர் மோடி உரையாற்றிய போது எதிர்க்கட்சித் தலைவருக்கு பேச அனுமதி அளிக்கவில்லை என குற்றம் சாட்டி எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். மக்களவை செயல்பாடுகள் நேற்று நிறைவடைந்த நிலையில் மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரை மீதான தீர்மானத்திற்கு நன்றி தெரிவித்து பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது முதலில் எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பினர். தம்மை பேச அனுமதிக்குமாறு அவைத்தலைவர் ஜெகதீப் தன்கரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் கோரிக்கை விடுத்தார். ஆனால் அதை ஜெகதீப் தன்கர் ஏற்கவில்லை. இதற்கிடையே அரசியலமைப்பு தினத்தை கொண்டாடியதை எதிர்க்கட்சிகள் எதிர்த்ததாக பிரதமர் மோடி சாடினார். இதற்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். உண்மைக்கு மாறான தகவலை நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி பதிவு செய்வதா என்று கூறி அவர்கள் முழக்கமிட்டனர். தொடர்ந்து முழக்கமிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஒரு கட்டத்தில் மாநிலங்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். इतनी चर्चा के बाद इस अपर हाउस की महान परंपरा को பிரதமரின் உரைக்கு இடையே முழக்கமிட்டபடி வெளிநடப்பு செய்த எதிர்க்கட்சி எம்பிக்களின் செயலுக்கு மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கண்டனம் தெரிவித்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு சவால் விடும் வகையில் எதிர்க்கட்சி எம்பிக்களின் நடத்தை அமைந்ததாக ஜெகதீப் தன்கர் குற்றம் சாட்டினார். இந்த குற்றச்சாட்டை ஏற்க மறுத்ததோடு தங்களை பேச அனுமதிக்கவில்லை என கூறி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். भाषणबाजी बंद करो, बंद करो, बंद करो, महंगाई पर जवाब दो, जवाब दो, जवाब दो, नीट पर जवाब दो. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.